வெல்கம் டு வெங்கி வியூ. இப்போ நம்ம ஆலப்புழால ஒன் டே ட்ரிப் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். இதுதான் நாங்கள் தங்கின போட்டு. இது அப்படியே போகிற வழி. நாங்கள் ஒரு 12 மணிக்கு செக்இன் பண்ணோம். எப்பயுமே எல்லா போட்டுமே அங்கே 12 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு நாளைக்கு உங்களுக்கு 1000 போட்டுக்கிட்ட போகிறதா சொல்கிறாங்க. செப்பலை நீங்கள் விட்டுட்டு தான் போகணும். செப்பலை அப்படியே நீங்கள் வெளியில் விட்டுடலாம். விட்டுட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ரூம் எல்லாமே இருக்கும். இப்போ இது மேலே போகிறது. நாங்கள் ஒரு 30 மெம்பர்ஸ் தங்குற அளவுக்கு பெரிய போட்டு தான் எடுத்திருந்தோம். இது மேலே இருக்கிற ரூம்ஸ் இதெல்லாம். ரூம் நல்லா நீட்டாக இருந்தது. ஹோட்டலில் தங்குற மாதிரியே இருந்தது. போட்டில் போகிற மாதிரியே தெரியல. போட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஸ்டார்ட் ஆகிடும். இது எல்லாமே செக்இன் பண்ணுற போட்டு தான் இது. 12 மணிக்கு செக்இன் பண்ணால் அடுத்த நாள் காலையில் 9 மணிக்கு செக் அவுட் பண்ணுறது. எல்லா போட்டுக்கும் ஒரே இது தான். இது உங்களுக்கு சாப்பிட்ற பிளேஸு, மேலேருந்து வியூ பார்க்குற பிளேஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். இங்கே நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த வியூ பாருங்கள். உங்களுக்கு வெல்கம் ட்ரிங்க் எப்படியும் எல்லா போட்லேயும் தருவாங்க. அது மாதிரி தான் தந்தாங்க எங்களுக்கு. ஒன் டைம் கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வரலாம். நல்லா தான் இருக்குது. செகண்ட் டைம் ஆனால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமான்னு தெரியல. பட் ஆனால் ஒன் டைம் போகலாம் கண்டிப்பாக. எப்படி இருக்குது அந்த ஒரு ட்ரிப்புன்ட்டு. ஆலப்புழாவை பற்றி பார்த்துக்கலாம் இல்லையா? இப்போ போட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கேருந்து கிளம்பிடும். அப்படியே உங்களுக்கு லஞ்சும் ரெடி பண்ணுருவாங்க. உங்களுக்கு அப்படியே போகிற வழியிலே அப்படியே நீங்கள் லஞ்சு சாப்பிட்டே வியூ பார்த்துட்டு போகலாம். நல்லாயிருக்கும். ஏகப்பட்ட போட்டுங்க. எப்படி தான் அங்கே கவர்மெண்ட் சமாளிக்கிறாங்கன்னு தெரில. அவ்வளோ போட்டு இருக்குது. நீங்கள் சூப்பராக இருக்கும் எல்லாமே. அந்த வியூ, கிராமம் எல்லாமே உங்களுக்கு அந்த தண்ணியிலேருந்தே பார்க்குற மாதிரி இருக்கும். இது ஒரு இடத்துல வந்து ஒரு 1/2 அன் ஹவர் நிறுத்துனாங்க சாப்பிட்டுட்டு பிறகு. ஒரு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி. இங்கே நீங்கள் ஃபோட்டோ, வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாம் இறங்கி. ஃபுல்லாகவே உங்களுக்கு வெயிலாக தான் இருந்தது. நாங்கள் போன டைமும் வெயிலாக தான் இருக்கும். ஏசிலாம் இல்லாமல் இருக்கவே முடியாது. பட் ஆனால் ஏசி போட மாட்டாங்க. நைட்டு தான் போடுவாங்களாம் கம்பல்சரி. ஸ்டே பண்ணும்போது தான் போடுவாங்களாம். இப்போதைக்கு ஏசிலாம் இருக்காது. ஃபேன் இருக்கும். ஓகே, பரவாயில்ல தான். ஒன் டைம் போகிறதுக்கு ஓகே. இந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். கிராமம்லாம் வரும் 2 சைடும். அவங்க அந்த வீடுலாம் வந்து நம்ம பைக் யூஸ் பண்ணுற மாதிரி அவங்க தனியாக ஒரு போட் வச்சுருக்காங்க. அதில் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் வீடு தான். இதோ அந்த மாதிரி போட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க எங்கே போனோம்னாலும். இதே மாதிரி தாங்க போயிட்டே இருக்குங்க அப்படியே. 12 மணிக்கு நீங்கள் செக்இன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். அடுத்து 6, 6:30க்கெலாம் வந்து வந்த இடத்துக்கே உங்களை ரிட்டர்ன் வந்து இட்டுன்னு வந்து விட்டுருவாங்க. போட் ஆனால் அங்கேயே ஸ்டே பண்ணிக்கிட வேண்டியதுதான் நீங்கள் நைட்டு. 6 மணிக்கு மேலே போட்டிங்லாம் ரன்னிங்கில் இருக்காது. வந்த இடத்துக்கே வந்து ஸ்டே பண்ணிக்க வேண்டியதுதான் நைட்டு அதே போட்லேயே. இது கல்லு கடைக்கு இறக்குவாங்க. வேணுன்றவங்க குடிச்சிக்கலாம். 1 லிட்ரு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரூ. 200க்கே தந்தாங்க. குறைக்கலாம் மாட்றாங்க. ஃபிக்ஸட் ரேட்டு தான். வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. இல்லைன்னா வெளியில் கூட வந்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இது அதே மாதிரி மீன், அது மாதிரி கடல் உணவு, கடல்ல இது பண்ணுறது எல்லாமே கிடைக்கும். மீன், நண்டு இங்கேயும் ரேட்டு அதிகமாக தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களே சமைச்சு தருவாங்க. அதாவது இப்போ போட்டில் போகிறீங்க இல்லையா? அவங்களே சமைச்சு தருவாங்க. ஃப்ரீ தான் அதில் வந்துடும்.
நீங்க அந்த வாங்கி குடுக்கறது தான் உங்களுடைய அமௌண்ட்டு. ஈவினிங் டைம் வந்துரும் உங்களுக்கு இந்த பேர்ட்ஸ்லாம் அதிகமா வரும் கப்பல்ல. நல்லாருக்கும் அது. நெறைய பேர்ட்ஸ். அதே மாரி போட்டிங்கும் உங்களுக்கு இருக்கு. வந்து கேட்பாங்க. உங்களுக்கு ஓகேனா அந்த அமௌண்ட்டுக்கு நீங்க போலாம். ஒரு 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஈவினிங் வந்துடுச்சு. சன்செட் சூப்பரா இருந்தது பார்க்கறதுக்கே. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. சன்செட்டு தான். அப்பா! அங்க பாருங்க. அப்புறம் ஒரு 6 மணிக்கு நம்ம வந்த இடத்துக்கே வந்துட்டோம். எல்லாம் அந்த வந்த இடம் தான். இங்க தான் வந்து வந்த இடம். இங்க நைட்டு அப்படியே ஸ்டே பண்ண வேண்டியது தான். உங்களுக்கு ஃபுட்டு தந்துருவாங்க. இது நைட் வியூ. இங்க டின்னர் உங்களுக்கு தந்துருவாங்க. டின்னர் சாப்பிட்டுக்க வேண்டியது தான். அப்புறம் மார்னிங் அப்புறம் வந்தது. மார்னிங் சும்மா ஜஸ்ட் வாக் போனோம். அப்படியே அங்க ஓரமாவே. ஃபுல்லாவே நீங்க அந்த ஓரத்திலேயே போனீங்கன்னா, நெறைய போட் இருக்கும். இது மாரி. சும்மா ஒரு வாக் போலாம். மறுபடியும் போட் எடுத்துருவாங்க. ஒரு 1 ஹவர் மறுபடியும் ஒரு 7 மணி ஆச்சுன்னா போட் எடுத்துருவாங்க. ஒரு 1 ஹவர் போகும். மறுபடியும் அதே வந்த வழிக்கே. போயிட்டு உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் தருவாங்க. சாப்பிட்டுட்டு நீங்க வந்து செக் அவுட் பண்ணிக்கலாம். இது மாரி எவ்வளோ போட் இருக்கு. நீங்க புக் பண்ணி போறது மாரி இருந்தா, இந்த ஆன்லைன்ல இருக்கு. நாங்க போனது. டீட்டெயில் போடுறேன். அதுல இருக்கு. அவங்கள கான்டாக்ட் பண்ணிக்கங்க. எல்லாமே காலையில 1 ஹவர் போன அந்த டைம் தான் இதெல்லாம். 1 ஹவர் சும்மா வந்த வழியே போயிட்டு, மறுபடியும் செக் அவுட் வந்த இடத்துக்கு வந்துருவாங்க. செக் அவுட் பண்ணிட்டு நம்ம கிளம்பிடலாம்.